நீங்க லவ் பண்ணுவீங்க. அந்த லவ் உங்களுக்கு மேரேஜ்ல கன்வெர்ட் ஆகுமா? அப்படின்னு பார்க்குறதுக்கு, இந்த சார்ட்ல இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருந்து, இந்த குரு மேடு சொல்லக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்து, அந்த குரு மேட்ல எக்ஸ்குரி அமைப்பு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அந்த எக்ஸ்குரி அமைப்பு இருந்து, இந்த சூரிய விரல் சொல்லக்கூடியது மோதிர விரல். அந்த சூரிய விரல்ல உங்களுக்கு ஒரு சென்டர் கோடு வந்து இந்த திருசூலம் சொல்லக்கூடியது அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். இருதய ரேகையிலேருந்து கனெக்ட் ஆகும். அப்ப இருதய ரேகையிலேருந்து உங்களுக்கு பிரமிடு மாரி ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு செங்குத்தான ஒரு கோடு உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருதய ரேகையிலேருந்து டச் ஆயிட்டு சூரிய விரல்ல போய் டச் ஆகும். இந்த மாரி அமைப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு லவ் பண்ணுவாங்க. அந்த பெண்ணையே இவங்க வந்து திருமணம் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாரி இவங்களுக்கு கொண்டு வந்து குடுக்கும். அப்போ வந்து இவங்களுக்கு எக்ஸ்குரியம் மட்டும் இருந்ததுன்னா, லவ் வரைக்கும் தான் செட் ஆகும். ஆனா மேரேஜ்ல கன்வெர்ட் ஆகாது சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ இது 2மே இவங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய அமைப்புல இவங்களுக்கு திருமண வாழ்க்கை சொல்லக்கூடியதும் ரொம்பவே சிறப்பா இருக்கும். லவ் பண்ணுவாங்க, நல்ல ஒரு அந்யோன்யமா இருப்பாங்க. திருமண வாழ்க்கையிலும் நல்ல ஒரு பேர் சொல்லக்கூடிய அமைப்புல இவங்களோட பிரிவினைன்ற மாரி இல்லாம, நல்ல ஒரு ஆரோக்கியமான லைஃப்ப இவங்க வந்து வாழ்வாங்க.